أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله அத்தியாயம் 28 அல் கசஸ் வரலாற்று குறிப்புகள். மக்காவில் இறக்கப்பட்ட இந்த அத்தியாயம் 88 வசனங்கள் கொண்டது. இது 28வது அத்தியாயமா இருந்தாலும் இது இறக்கப்பட்ட வரிசையில பாத்தீங்கன்னா 48வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இந்த அத்தியாயம் அருளப்பட்டதால, அதாவது மக்காவுல இறக்கப்பட்டதால இதுக்கு மக்கி அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்குறாங்க. இருந்தாலும் 52, 55வது வசனம் மட்டும் மதீனால இறக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதுல 85ஆம் வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தின் போது மக்காவிற்கும் அந்த அல் ஜுஹ்பா அப்படிங்கிற இடத்துக்கும் இடையே இறக்கப்பட்டது. இதுல 88 வசனம் இருக்குங்கிறத சொல்றாங்க. இந்த அல் கசஸ்ங்கிற சொல்லுக்கு அல் கிஸ்ஸா அப்படிங்கறதான் பன்மையா இருக்குது. இத பத்தி பார்க்கும்போது இதோட மீனிங்க பார்த்தா, நடந்ததை எடுத்து சொன்னான், செய்தி சொன்னான், கதை சொன்னான் இப்படிங்கிற மீனிங் இருக்கு. இன்னும் ஒரு பொருளை சொல்றாங்க. கசஸ் அப்படின்னு சொன்னா வரலாற்று குறிப்புகள், சரித்திரங்கள், கதைகள், நடந்தவை இப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அத்தியாயத்துக்கு பேர் வர அல் கசஸ் அப்படின்னு சொல்லி பேர் வர 2 காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு, இந்த அத்தியாயத்தோட 3வது வசனம் இருக்குல்ல, அதுல இருந்து 48வது வசனம் வரைக்கும் 46 வசனங்கள்ல இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்று குறிப்பு இங்க இடம்பெறுது. அதனால அல் கசஸ் இந்த அத்தியாயத்துக்கு பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹிஸ்டரி. அடுத்து 2வது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 25ஆம் வசனத்துல அல் கசஸ்ங்கிற அந்த சொல் இடம்பெற்றிருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்க எகிப்துல இருந்து தப்பி மதியனுக்கு சேர்ந்து அந்த மதியன்ல ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தண்ணீர் இறைக்கிறதுக்காக வந்த இடத்துல கூட்டம் நெரிசலா இருக்கு. அதுல சிக்கிக்கிட்டு அவங்களோட நம்ம போய் ஒண்ணும் செய்ய முடியாது. 2 பெண் பிள்ளைக ஒரு ஓரமா நின்று அதுக்கு பின்னாடி அந்த கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சு இவங்க போய் பார்த்து கொடுக்குறாங்கல்ல, யாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி. அந்த பெண்கள் போய் தன்னுடைய தந்தை கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றாங்க. யார் அவரு அப்படின்னு கேட்டு அவரை கூப்பிட்டு வர சொல்றாங்க. அவரை அழைச்சிட்டு வந்ததும் அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க யாரு அப்படின்னு. அப்ப அவர் என்ன செய்யறாரு, நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாரு. இத அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறார். இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அத்தியாயத்துக்கு கசஸ் வரலாறு குறிப்பு, நடந்ததை சொல்றது அப்படிங்கிற பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல இந்த செய்தியை பத்தி சொல்லி காட்டுறாங்க. அதனால இதுக்கு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போ 2 காரணம் சொல்றாங்க இந்த அத்தியாயத்துக்கு அல் கசஸ் பேர் வர்றது. இந்த அத்தியாயத்துல வேற என்ன விஷயமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரிதம், உலக வாழ்க்கையோட வசதி, மறுமையில நடக்கக்கூடிய விசாரணை, அல்லாஹ்வுடைய தனி பெரும் ஆற்றல்களை சொல்லி காட்டும். அடுத்து பெரும் பணக்காரனா இருந்த காரூன், அவனை பற்றிய செய்தி. அப்போ அந்த அகம்பாவம் கொண்டு அலைந்த அவனுக்கு நல்லவர்கள் சொன்ன புத்திமதி. இப்பயுமே எவ்வளவு பேர் அகம்பாவமா இருக்கேன்னு புத்திமதி சொல்றாங்க, அந்த மாதிரி அவனுக்கு சொன்ன புத்திமதிகள். இறுதியா அவன் அழிந்த விஷயம், மக்காவுக்கு உம்மை திருப்பி கொண்டு வருவேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த வாக்குறுதி. அதுக்கடுத்து ஓரிரை கொள்கை. இப்படிப்பட்ட அழகான தகவல்கள் இடம்பெறக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் அல் கசஸ். மக்காவுல இறக்கப்பட்டது, 88 வசனங்கள் கொண்டது. ஓகே சாரா, ஆரம்பிக்கிறீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். தாசீம் மீம்.
இவை தெளிவான வேதத்தின் வசனங்களாகும். நம்பிக்கை கொள்ளும் மக்களின் நலனுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிரௌனை பற்றிய சில செய்திகளை மிக துல்லியமாக உங்களுக்கு நாம் எடுத்துரைக்கின்றோம். திண்ணமாக ஃபிரௌன் பூமியில் வரம்பு மீறி நடந்து கொண்டான். அதில் வசிப்பவர்களை பல்வேறு பிரிவுகளாக பிரித்தான். அவர்களில் ஒரு பிரிவினரை இழிவுபடுத்தினான். அவர்களுடைய ஆண் மக்களை கொன்றான். அவர்களின் பெண் மக்களை உயிரோடு விட்டுவிட்டான். உண்மையில் அவன் அராஜகம் புரிவோரை சேர்ந்தவனாக இருந்தான். மேலும் எவர்கள் பூமியில் ஒடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள் மீது நாம் அருள் புரியவும், அவர்களை தலைவர்களாக்கவும், அவர்களை வாரிசுகளாக்கி பூமியில் ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கவும் நாம் நாடியிருந்தோம். ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க எடுத்ததோட தனிப்பட்ட அந்த எழுத்துக்கள் முகத்தாவுடைய எழுத்துக்கள், அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் இது தெளிவான வேதத்தின் வசனம். இதோட எத்தனை இடத்துல பார்த்துட்டோம், இதுல எந்த ஒரு குழப்பமும் இல்ல, இது அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம். இப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான் பாத்தீங்களா. நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு, அந்த மக்களின் நலனுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன் அவங்கள பத்தின செய்திகளை ரொம்ப தெளிவா ரொம்ப துல்லியமா நம்ம எடுத்து சொல்றோம். பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம கவனமா கேட்கணும். நம்மளுடைய நலனுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய காலத்துல வாழ்ந்த செய்திகளை அல்லாஹ் சொல்ல போறானா. அப்ப இதுல நமக்கு நிறைய படிப்பினை இருக்கு. அந்த படிப்பினைகளை நாம கேட்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில அதெல்லாம் எடுத்து நடக்கணுங்கிற நியத்தோட நம்ம கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமான அருளை நமக்கு கொடுப்பாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ அல்லாஹ் தஆலா 4வது வசனத்துல இருந்து சொல்றான், ஃபிரௌன் இந்த பூமியில வரம்பு மீறி நடந்துக்கிட்டான். பல்வேறு பிரிவுகளா நம்ம அந்த மக்களை பிரிச்சோம். அவங்கள ஒரு பிரிவினரை அவன் இழிவுபடுத்தினான். அவங்களுடைய ஆண் மக்களை கொன்றான், பெண் மக்களை உயிரோட விட்டான், ரொம்ப அராஜகம் செய்யக்கூடியவனா இருந்தான். பூமியில யார் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது அருள் புரியவும், அவர்களை தலைவர்களாகவும், அவர்களை பூமியில வாரிசாக்கி கொடுக்கறதுக்கும் அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கவும் நாம நாடி இருந்தோம். அதனால மேற்கொண்டு என்ன இருக்குது படிங்க சாரா. மேலும் அவர்களின் மூலமாக ஃபிரௌனுக்கும் ஹாமானுக்கும் அவ்விருவரின் படையினருக்கும் அவர்கள் எதை பற்றி அஞ்சிக் கொண்டிருந்தார்களோ அதை நாம் காண்பித்து கொடுக்கவும் நாடியிருந்தோம். மேலும் நாம் மூசா அலைஹிஸ்ஸலாமின் தாயாருக்கு அறிவித்தோம், இக்குழந்தைக்கு பால் ஊட்டுவீராக. இனி அதன் உயிருக்கு ஆபத்து வரும் என்று நீர் அஞ்சினால் அதனை ஆற்றில் விட்டுவிடும். நீர் யாதொரு அச்சமும் கவலையும் கொள்ள வேண்டாம். திண்ணமாக நாம் அவரை உம்மிடமே திரும்ப கொண்டு வந்து விடுவோம். மேலும் அவரை தூதர்களில் ஒருவராயும் ஆக்குவோம். இறுதியில் ஃபிரௌனுடைய குடும்பத்தார் அக்குழந்தையை ஆற்றிலிருந்து கண்டெடுத்தார்கள். அக்குழந்தை அவர்களுக்கு எதிரியாகவும் அவர்களின் கவலைக்கு காரணமாகவும் அமைய வேண்டும் என்பதற்காக. உண்மையில் ஃபிரௌனும் ஹாமானும் அவ்விருவருடைய படையினரும் தங்கள் திட்டத்தில் பெரிதும் தவறிவிட்டு இருந்தார்கள். ஃபிரௌனுடைய மனைவி அவனிடம் கூறினால், இக்குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாய் உள்ளது. நீங்கள் இதனை கொன்று விடாதீர்கள். இக்குழந்தை நமக்கு பயனளிக்கலாம், அல்லது அதனை நம் மகனாக தத்தெடுத்துக் கொள்ளலாம். அவர்கள் விளைவை உணராதிருந்தார்கள். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரின் உள்ளம் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தது. நமது வாக்குறுதியின் மீது நம்பிக்கை கொள்வோரில் அவரும் ஒருவராக வேண்டும் என்பதற்காக நாம் அவருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தவில்லையானால் நிச்சயம் அக்குழந்தையின் ரகசியத்தை அவர் வெளிப்படுத்த முனைந்திருப்பார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள யார் எதிரியா இருந்தாங்களோ, யார அழிக்கணும்னு சொன்னாங்களோ, ஒரு தடவை அவன் கனவு காங்குறான். அந்த கனவுக்கு விளக்கமா அந்த அவங்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அப்ப இருந்து பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைய பூரா கொல்றாங்க, பெண் குழந்தைய விட்டு வைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல ஐயோ நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லாம போயிருமேண்டு 1 வருஷம் பிறக்கிற ஆண் குழந்தையை விடுறாங்க, மறுமுறை பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையை கொல்றாங்க. இப்படியெல்லாம் பயங்கர அராஜகம் விளைவித்து தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும், தான் தான் அராஜகமான ஆட்சியை நடத்தணும் அப்படிங்கிற உலக ஆசை. அப்படி இருக்கும்போது அந்த யாரு எந்த குழந்தைய அழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லா ஏற்பாடும் செஞ்சிருந்தாங்களோ அவங்க வீட்லயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர செய்யறான் இல்லையா. பாத்தீங்களா, அவங்களுடைய திட்டம் அவங்களுக்கே உதவாம போச்சு. அதுல தவறிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவனுடைய திட்டம் மேலானதா இருக்கு இல்லையா. அதனால இந்த குழந்தை பிறந்ததும் பயப்படாம வச்சிருக்கிற வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க. அப்புறம் பயந்தீங்கன்னா நீங்க அழகான முறையில இந்த குழந்தைய ஆத்துல விடுங்க, உங்கள்ட்ட திரும்ப கொண்டு வந்து சேர்ப்போம்னு நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய
தாய்க்கு வகை அறிவிச்சோம். ஆனா அந்த மனுஷி பாவம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா ஆத்துல வந்த குழந்தைய பிறவுனுடைய மனைவி எடுக்கிறாங்க. இவ்வளவு அழகான குழந்தையா இருக்கே, நமக்கு கண் குளிர்ச்சியா இருக்கலாம், இல்ல நம்ம மகனா வச்சுக்கலாம், இந்த பிள்ளைய கொன்றாதீங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்காக ரெக்கமெண்ட் பண்றாங்க பிறவுன்ட்ட அவங்களுடைய மனைவி. அங்க பார்த்தா அவங்க அம்மா ஏங்கி தவிக்கிறாங்க. அல்லா, பிள்ளைய பொட்டியில போட்டு விட்டமே, என்ன ஆச்சோ அப்படின்ட்டு. அல்லாஹ் சொல்றான், நாம மட்டும் அவங்க உள்ளத்தை உறுதிப்படுத்தாட்டி அவங்க நான் தான் இந்த பிள்ளைய பத்தி இப்படி போட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அந்த ரகசியத்தை நம்ம வெளிப்படுத்தல, அவங்களுக்கு அது பேணக்கூடிய உறுதியை கொடுத்தோம். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுனா எதிரியின் கோட்டையிலையும் நமக்கு விமோச்சனத்தை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ், எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவன் தான் நம்மளை படைத்த நம்முடைய ரப்புங்கிறத எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. ஒரு ஈமான்டா நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த செய்திகள் எல்லாம் கேட்டுட்டு. இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த ஈமானை உறுதியான ஈமான ஆக்கி தந்தரலையா அல்லாஹ். அடுத்ததா அவர் அக்குழந்தையின் சகோதரியிடம் கூறினார், அதை பின்தொடர்ந்தே செல். அவ்வாறே எதிரிகள் அறிந்து கொள்ளாத வகையில் தூரத்தில் இருந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்தாள். மேலும் இதர பெண்களின் மார்பகங்களிலிருந்து பால் அருந்துவதை விட்டு முன்னரே அக்குழந்தையை தடுத்திருந்தோம். இந்நிலையை கவனித்த அச்சிறுமி கூறினால், இக்குழந்தையை பரிபாலித்து வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வீட்டாரை பற்றி நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? இவ்வாறு நாம் மூசா அலைஹிஸ்ஸலாமை அவருடைய தாயாரிடம் திரும்ப கொண்டு வந்தோம். அவர் கண்குளிர்ந்து கவலை மறந்திருப்பதற்காகவும் அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது என்று அறிந்து கொள்வதற்காகவும் தான். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இதனை அறிவதில்லை. மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாலிபத்தை அடைந்து முழு வளர்ச்சியும் பெற்றபோது நாம் அவருக்கு நுண்ணறிவையும் ஞானத்தையும் வழங்கினோம். நன்மக்களுக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குகின்றோம். ஒரு நாள் நகர மக்கள் கவனக்குறைவாய் இருந்தபோது அவர் நகரினுள் நுழைந்தார். அங்கு இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை கண்டார். ஒருவன் அவருடைய சமூகத்தைச் சேர்ந்தவன், மற்றவன் அவருடைய எதிரிகளின் சமுதாயத்தைச் சேர்ந்தவன். அவருடைய சொந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவன் எதிர் சமுதாயத்தைச் சேர்ந்தவனுக்கு எதிராக தனக்கு உதவும்படி இவரை அழைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனை ஓங்கி குத்தினார். அவன் கதையை முடித்தார். இவ்வாறு நிகழ்ந்ததும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார், இது சைத்தானின் செயல். அவன் கடும் பகைவனாகவும் வெளிப்படையான வழிகெடுப்பவனும் ஆவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அங்க அம்மா ஆத்துல விட்டு போட்டு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல, நீங்க கவலைப்படாதீங்க தங்கம், நான் உங்களுக்கு உங்க பிள்ளைய கொண்டு வந்து சேர்க்கிறேன், எனக்கு ரொம்ப ஈஸி, இது ரொம்ப ஒரு அழகான சிம்பிளான விஷயம் அப்படிங்கிற மாதிரி. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், பயந்துகிட்டு இருப்போம். அந்த தாய் என்ன செய்யறாங்க, தான் பெத்த பொம்பளை பிள்ளைகிட்ட இந்த பொட்டிக்கு பின்னாடியே அப்படியே போமா, அதை ஃபாலோ பண்ணுமா, அது எங்க போகுதுன்னு பாருமா அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படியே போய் பிறவனுடைய மாளிகைக்குள்ள திரும்பி உள்ள இருக்கிறவங்க எடுத்துட்டு போறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோட ஏற்பாட்டை பாருங்க. அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்காக எத்தனையோ செவிலி தாய்களை கூப்பிடுறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா மற்ற பெண்கள்கிட்ட இருந்து பால் அருந்துறத அந்த குழந்தைக்கு தடுத்துட்டான். கடைசியா அந்த பின்னாடியே தொடர்ந்து போனாங்களே அவங்களுடைய சகோதரி, அவங்க போய் கேக்குறாங்க, நான்டா ஒருத்தவங்கள சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேன்னு சொல்லி கடைசியில அவங்க தாயே இப்ப வர்றாங்க. அந்த தாயிட்ட அந்த பிள்ளை ஒப்படைக்கப்படுது. அந்த தாயிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் பால் அருந்துறாங்க. பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை எப்படி உண்மையாக்கி காட்டினான்னு சொல்லிட்டு. இத மக்கள்ல அதிகப்படியான பேரை அறியாம இருக்கிறாங்க. இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்களேன், நான் எப்படி இந்த ஒரு விஷயத்தை எப்படி நடக்க போகுதுன்னு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னன்னு தெரியல, இவ்வளவு ஈஸியா அல்லாஹ் நடத்தி கொடுத்துட்டான். நம்ம எவ்வளவோ இது மாதிரி நியமத்துக்களை, அற்புதங்களை, அழகான விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்திருப்போம். கொடுக்குற இறைவன் கூரைய பொத்துக்கிட்டா கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்த நாடிட்டான்னா அது அவ்வளவு அழகா அவ்வளவு ஈஸியா கிடைக்கும். ஒரு சில நேரத்துல பரிதவிப்போம், இது எப்படி செய்யறதுன்னு. எங்கேயோ இருந்து யாரோ முகம் தெரியாதவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்களுடைய தாய்க்கு எப்படி உதவி செஞ்சானோ அதே மாதிரி இன்னைக்கு முஃமின்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி, அவனுடைய அருள், அவனுடைய கிருபை இல்லாம இல்ல. ஆனாலும் பெரும்பாலான மக்கள் அதை அறியாம இருக்கிறாங்கங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்றான். யா அல்லாஹ், உன்னுடைய நியமத்துக்களை எல்லாம் அறிந்து உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி யா அல்லாஹ், நன்மை செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக எங்களை ஒவ்வொருவரையும் ஆக்குவே யா அல்லாஹ், ஆமீன். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் வாலிபத்தை அடைஞ்சாங்க. அவங்களுக்கு நம்ம மிகப்பெரிய ஞானத்தையும் நுண்ணறிவையும் நம்ம கொடுத்தோம்.
இந்த மக்களுக்கு நம்ம இது மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கூலி கொடுக்குறோம். பாருங்க, குழந்தையா பிறக்குறோம், நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அழகிய கல்விகளை கத்து கொடுத்து, பார்க்கக்கூடிய சக்தி, கேட்கக்கூடிய சக்தி, பிடிக்கக்கூடிய சக்தி, சிந்திக்கக்கூடிய ஆற்றல், இதுல எத்தனை வகையில எத்தனை விதமான படிப்புகள் ஒவ்வொன்றையும் படிச்சு அதுல கூடிய தெளிவு, அறிவு, கண்டுபிடிப்பு எவ்வளவு கொடுக்குறான். இப்படித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படிங்க அறிவு ஞானத்தை கொடுக்குறோமோ அது மாதிரிதான் இந்த மக்களுக்கு நம்ம கூலி கொடுக்குறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். சரி, ஒரு நாள் என்ன செய்யறாங்க, மக்கள்லாம் கவனம் இல்லாம இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அது பெரிய வாலிபனா ஆயிட்டாங்க. சும்மா நகர சுத்தி வர்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய நம்ம வாலிபத்துல அப்படி வெளியே போயிட்டுலாம் வருவோம் இல்லையா, அந்த மாதிரி வர்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கும் இன்னொரு எதிர் சமுதாயம் சேர்ந்தவனுக்கு ஏதோ வாய் தாராளி இவன் கூப்பிடுறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்த. இங்க பாரு, இவன் எனக்கு அநியாயமா பேசுறான், எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு வந்து பாக்குறாங்க, கேக்குறாங்க. அவன் சொல்றது அநியாயமா இருக்கு. அவனை ஒரு குத்துதான் குத்துறாங்க. எவ்வளவு பெரிய ஹெல்த்தியா பலசாலியா இருந்திருப்பாங்க பாருங்க. அந்த ஒரே ஒரு குத்துலயே அவன் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவனுடைய வாழ்க்கையே. அப்புறமா நினைக்கிறாரு, ஆஹா இது ஷைத்தானுடைய செயலா இருக்கே, ஷைத்தான் கடும் பகைவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அடுத்து சாரா. மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைஞ்சினார், என் இறைவா, என் மீது நானே கொடுமை இழைத்துக் கொண்டேன், என்னை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு வழங்கினான். அவன் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கிருபை புரிவனாகவும் இருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் உறுதியாக கூறினார், என் இறைவா, நீ என் மீது அருளிய இந்த உபகாரத்திற்காக இனி ஒருபோதும் நான் குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன். மறுநாள் அதிகாலையில் அஞ்சியபடியும் நாற்புறங்களில் இருந்த அபாயத்தை உணர்ந்தவாறும் நகரில் அவர் போய்க் கொண்டிருந்தார். அப்போது நேற்றைய தினம் அவரை உதவிக்கு அழைத்த அதே மனிதன் இன்றும் உதவிக்காக அழைத்துக் கொண்டிருப்பதை காண்கின்றார். நிச்சயம் நீ வெளிப்படையான வழிகடந்தான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனை நோக்கி கூறிவிட்டு தங்கள் எதிரியின் சமுதாயத்தைச் சேர்ந்த மனிதனை தாக்க விரும்பிய போது அவன் உரக்க கூறினான், மூசாவே, நேற்று ஒருவனை நீ கொலை செய்தது போல இன்று என்னையும் கொலை செய்யலாம் என்று கருதுகின்றீரா? நீர் இந்த நாட்டில் அடக்குமுறையாளராய் இருக்க நினைக்கின்றீரே தவிர சீர்திருத்தவாதியாய் திகழ விரும்பவில்லை. இதன் பின்னர் நகரின் கோடியிலிருந்து ஒருவர் ஓடி வந்து கூறினார், மூசாவே, தலைவர்கள் உம்மை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீர் இங்கிருந்து வெளியேறிவிடும். நான் உமக்கு நலம் நாடுபவனாய் இருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாங்க. பாத்தீங்களா, அவங்க ஒரு தப்ப செஞ்சுட்டாங்க, ஆனா அது திட்டமிட்டு செய்யல. ஆனா இது ஷைத்தானுடைய வெளிப்படையான ஒரு சூழ்ச்சியா இருக்கு. அப்போ இது ஷைத்தானுடைய செயல். அதனால நம்ம என்ன செய்யணும், அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடணும்னு உடனே பாதுகாப்பு தேடுறாங்க. அந்த பாதுகாப்பு தேடி அல்லாட்ட மன்னிப்பும் தேடுறாங்க. அல்லா, நான் எனக்கு நானே கொடுமை செஞ்சுட்டேனே, அல்லா என்னை நீ மன்னிச்சிரு. அல்லா மன்னிக்க கூடியவனா கிருபை புரியவனா இருக்கான். பாருங்க, நம்மளும் ஒரு தப்போ தவறோ ஏதோ ஒண்ணு நடந்ததுக்கு முன்னாடி ரப்பு கிட்ட சரணடைஞ்சோம்னா நம்மளையும் அல்லாஹ் மன்னிப்பாங்கிற மிகப்பெரிய செய்தி இதுல இருக்கு. அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அடுத்து, யா அல்லாஹ், நீ என் மீது கொடுத்த இந்த அற்கொடைய, இந்த அழகான உபகாரத்தை நான் இனிமேலு மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், குற்றவாளிக்கு நான் உதவ மாட்டேன் அப்படின்ட்டு அழகான முறையில துவா செஞ்சுட்டு போய் பாவம் எச்சரிக்கையா இருக்கிறாங்க. ஆனா மறுநாள் காலையில பயத்தோட, நேத்து இந்த மாதிரி நடந்துச்சே, யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவனுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்படி பயந்துகிட்டே என்ன நடக்க போதோன்னு வெளியே வர்றாங்க. நாலா பக்கமும் பாக்குறாங்க. நேத்து எவன் பிரச்சனை பட்டுக்கிட்டு நின்றான், அவன் வேற ஒருத்தனோட பிரச்சனை பட்டுக்கிட்டு உதவிக்கு கூப்பிடுறான். என்னடா நீ எப்ப பார்த்தாலும் இப்படி பிரச்சனையை ஒண்ணு ஒன்னா இழுத்துக்கிட்டு இருக்க, நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த எதிராளிய என்னன்னு சொல்லி கேக்குறதுக்காக அப்படி கையை தூக்கிட்டு வர்றாங்கல்ல. அப்ப பார்த்தா இவன் பயந்து போயிட்டான். ஆஹா, மூசா நம்மளையெல்லாம் அடிக்க போறாருன்னு சொல்லிட்டு படக்குன்னு கத்திட்டான். நேத்து அவனை கொலை செஞ்ச மாதிரி இன்னைக்கு என்னையும் கொலை செஞ்சிடாத, உனக்கு ஹெல்ப் கூப்பிட்டா நீ இங்க அராஜகத்தை செய்யக்கூடிய மனுஷனாவில இருப்ப போல தெரியுது, சீர்திருத்தத்துக்கு பதிலா சீர்கேடை ஏற்படுத்திடுவ போல தெரியுதுன்னு கத்திட்டான். இப்ப விஷயம் வெளியாயிருச்சா, மூணாவது ஆளுக்கு தெரிஞ்சிருச்சா, அதோட அவன் பறந்துட்டான். இந்த விஷயம் நகரத்துல எல்லா பக்கமும் தெரிஞ்சு போச்சு. அப்ப நேத்து கொலை செஞ்சது யாருன்னு தெரியாத விஷயம் இப்ப மூசாதான் கொலை செஞ்சாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபிரௌனுடைய அவைக்கு இந்த செய்தி வந்ததோட இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை புடிச்சு கொலை செய்யணுங்கிற விஷயத்துக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. இத அங்க இருந்த
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சுப்ஹானல்லாஹ் இறைவன் ஒரு இறைவனை நம்பின ஒரு மனுஷன், நேர்மையை நாடுற ஒரு மனுஷன் அங்க இருந்து ஓடி வர்றாரு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட. நீங்க பாருங்க, அங்க இருக்கிற எல்லாரும் பேசி உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு சதித்திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க, அவசரமா இங்க இருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி, நான் உங்களுக்கு நல்லது சொல்லக்கூடியவனா இருக்கிறேன், அதனால நீங்க வெளியேறிடுங்க. பாவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருப்பாரு? இச்செய்தியை கேட்டதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அஞ்சியவராய் முழு எச்சரிக்கையோடு வெளியேறிவிட்டார். மேலும் இறைஞ்சினார், என் இறைவா, என்னை கொடுமையாளர்களிடமிருந்து காப்பாற்றுவாயாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்திலிருந்து வெளியேறி மதீனை நோக்கி திரும்பிய போது, என்னுடைய இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டக்கூடும் என்று கூறினார். மேலும் அவர் மதியனுடைய கிணற்றுக்கு அருகில் வந்தபோது அங்கு மக்கள் பலர் தங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் பூட்டி கொண்டிருப்பதை கண்டார். அவர்களை விட்டு சற்று விலகி ஒரு புறம் 2 பெண்கள் தம்முடைய கால்நடைகளை தடுத்து வைத்துக் கொண்டிருப்பதையும் கண்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பெண்களிடம், உங்களுடைய பிரச்சனை என்ன என்று கேட்டார். அவர்கள் கூறினார்கள், இந்த இடையர்கள் தங்கள் கால்நடைகளை திரும்ப ஓட்டிச் செல்லும் வரை எங்களுடைய கால்நடைகளுக்கு எங்களால் தண்ணீர் புகட்ட முடிவதில்லை. மேலும் எங்கள் தந்தையோ மிகவும் வயதானவராய் இருக்கின்றார். இதை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் பூட்டினார். பிறகு ஒரு நிழலில் போய் அமர்ந்து கூறினார், என் இறைவா, நீ எனக்கு இறக்கி அருளுகின்ற நன்மை எதுவானாலும் சரி, நான் அதன் பக்கம் தேவையுடையவனாக இருக்கின்றேன். சிறிது நேரம் கூட செல்லவில்லை, அதற்குள் அவ்விரு பெண்களில் ஒருத்தி நாணத்தோடு அவரிடம் நடந்து வந்து கூறினாள், என்னுடைய தந்தை உங்களை அழைக்கின்றார். நீங்கள் எங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் போட்டியதற்கான கூலியை தங்களுக்கு தருவதற்காக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வந்தார். மேலும் தனக்கு நேர்ந்த அனைத்து நிலைமைகளையும் அவரிடம் எடுத்துரைத்த போது அவர் கூறினார், அஞ்சாதீர், கொடுமையாளர்களிடமிருந்து நீர் தப்பித்து விட்டீர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க இருந்து அந்த மனிதர் வந்து, உங்களுக்கு நான் நலம் நாடக்கூடியவா இருக்கிறேன், இதுல இருந்து வெளியேறுங்கன்னு சொன்னதுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அஞ்சு பயந்து முழு எச்சரிக்கையோட அப்படியே அங்க இருந்து வெளியேறாரு. நம்மளுமே பாருங்களேன், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை அங்க இருந்து வெளியாகணும்னா என்ன வச்சிருப்போம் கையில? உடுத்துன துணி, அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. முன்னாடியே வெளியே போகணும்னா அதுக்கு முழுமையான ஏற்பாடோட தேவைகளோட நம்ம வருவோம். இப்ப ஒண்ணும் இல்ல, வெளியில வந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு அச்சமும் பயமும் வந்துருச்சு, அப்படியே வெளியாகிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த இடத்துல உடனே ரப்பு கிட்ட துவா செய்யறாங்க பாருங்க, ரப்பே இந்த என்னை வந்து கொடுமைக்காரர்கள்ட்ட இருந்து காப்பாத்தியா அல்லாஹ். நான் வந்து உண்மையிலே திட்டமிட்டு எதுவும் செய்யல, எதேச்சையா நடந்தது. நான் உங்ககிட்ட நான் செஞ்சதுக்கு மன்னிப்பும் தேடிட்டேன். ஆனா இப்ப நடக்க போற விஷயத்த பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு, என்னை எங்கள்கிட்ட வந்து காப்பாத்துன்னு அவங்க இடத்துல துவா செய்யறாங்க. துவா செஞ்சுட்டு அங்க இருந்து வெளியாகிறாங்க. வெளியாகி பாவக்கா எந்த அளவுக்கு நான் ஹிஸ்டரிய படத்துல காலில் செருப்பு கூட இருக்காது அப்படிங்கிறாங்க. அவ்வளவு ஒரு கடை அப்படியே ஒண்ணுமே இல்லாம எதுவரை எப்படி வாழ்ந்தாங்க? அரச தர்பார்ல வாழ்ந்தாங்க, வளர்ந்தாங்க. அப்படி ஒரு அழகான ஒரு இடத்துல இருந்துட்டு ஒண்ணுமில்லாம வெளியேறி வந்தா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? நம்ம இதெல்லாம் தப்சீல்ல எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த விஷயங்கள்லாம். அல்ஹம்துலில்லாஹ், நிறைய விஷயங்களை இமாம்களோட அறிஞர்களோட கருத்துக்களும் நிறைய இருக்கும் இந்த இடத்துல. சோ அப்பா இங்க இருந்து வெளியாகிறாங்க. வெளியாகி போய்கிட்டு இருக்கையிலேயே பல பிரிவுகள், பல வழிகள் இருக்கும்ல. அப்போ ஒரு வழியை நோக்கி திரும்புறாங்க, அது மதியனை நோக்கி திரும்புது. அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல துவா செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டு ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதியனுக்கு போற வழியை காட்டுறான். அங்க இருந்து நடந்து வர்றாங்க. வந்து அந்த மதியன்கிற அந்த நகரை வந்து அந்த அடைஞ்சு அதுல ஒரு ஓரத்துல உட்கார்றாங்க. டயர்டு, களைப்பு, பசி, கையில ஒண்ணுமில்ல, சாப்பிடுறதுக்கு இல்ல. அப்ப அவங்க உட்கார்ந்துருக்கும் போது பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு. அவங்க பார்த்தா ஒரு கூட்டமா நிறைய பேர் தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்காங்க. 2 பெண்கள் மட்டும் ஓரமா நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் நீங்க இப்படி ஓரமா நிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கல. இங்க வந்து இந்த மக்கள் எல்லாம் இப்படித்தான், இந்த இடையர்கள்லாம் எப்ப இவங்க எல்லாம் தண்ணியெல்லாம் இறைச்சுக்கிட்டு போறாங்களோ அதுக்கு பின்னாடிதான் நாங்க பெண்களா இருக்கோம் இல்லையா, ஒன்னா மண்ணா கலந்து கிளந்து ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால இவங்க எல்லாம் போனதுக்கு பின்னாடிதான் நாங்க ஆடுகளுக்கு தண்ணி இறைச்சு கொடுத்துட்டு போவோம். ஏன்டா எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளைங்க வேற யாரும் இல்ல, எங்க தந்தை வந்து ரொம்ப வயசானவரா இருக்கிறாரு, அதனால நாங்க தான் இந்த வேலையை செய்யறோம் அப்படின்னு சொன்னதுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்க, உடனே போய் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ், அத பார்த்துட்டு அந்த பெண்கள் எந்த அளவுக்கு கவனிச்சிருப்பாங்கன்னு பாருங்களேன். ஆனா அந்த நேரத்துல
சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு ஒரு ஒழுக்கத்தோட அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுறான். அப்ப இவங்க அந்த தண்ணி குடுத்ததும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹெல்ப் பண்றாங்க. இவங்க தண்ணி குடுத்து சீக்கிரம் வந்துட்டாங்க. அப்போ தந்தை கேக்குறாரு, என்ன இன்னைக்கு நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே, அப்ப சொல்றாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. அவர பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தாருன்னு இந்த பெண்கள் போய் சொல்றாங்க. ஏன்னா அவரு அதிகப்படியா அவங்கள்ட்ட கேலியோ, கிண்டலோ, தேவையில்லாத பேச்சோ பேசல. என்னான்னு கேட்டாரு. தேவையான உதவிய செஞ்சாரு. உதவி செஞ்சு முடிச்சதும் அவங்க பாட்டுல போயிட்டாங்க. இவர் பாட்டுல இருந்துட்டார். அப்படிங்கிற ஒரு விஷயத்த இத போய் எடுத்து சொல்றாங்க. சொல்லி அவங்க போய் சொல்லக்கூடிய இந்த நேரத்துல இங்க பசி தாங்க முடியல. அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரா ஆகல அது வரைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் நான் வந்து பாருங்க அல்லாஹ் உன்னுடைய தேவை உள்ளவனா இருக்கிறேன் யா அல்லாஹ் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழகா கேக்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். கால்நடைகளுக்கு தண்ணி குடுத்துட்டு ஒரு ஓரத்துல உட்கார்ந்து, என்னுடைய ரப்பே நீ இறக்கி கொடுக்கக்கூடிய நன்மை எதா இருந்தாலும் சரி, இப்போ உன் பக்கம் நான் தேவையுடையவனா இருக்கிறேன் யா அல்லாஹ் அப்படின்ற துஆவ செய்றாங்க. அதனாலதான் அறிஞர்கள், ஆசிரியர்கள் அழகான நமக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு கஷ்டமா, தேவையா, அல்லா இடத்துல கேட்கணுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, இந்த அர்த்தம் இந்த துவா, அத நீங்க கேளுங்க, உங்களுடைய எந்த தேவையா இருந்தாலும் சரி நிறைவேறும். ஏன்னா அவங்க துவா செஞ்சு முடிச்ச அந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 பேர் பெண்கள் வந்தாங்கல்ல, அதுல ஒருத்தி அப்படி வெட்கப்பட்டுக்கிட்டு ஓரமா வந்து, என்னுடைய தந்தை உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. நீங்க எங்களுக்கு தண்ணி இறைச்சு குடுத்தீங்கல்ல, அதுக்குரிய கூலியை குடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்களும் பின்னாடி போறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த போற அழகு, அதுல அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள், அதையெல்லாம் மிகப்பெரிய படிப்பினை இருக்கு நமக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப போனதும் அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட அந்த பிள்ளைங்களுடைய தந்தை கேக்குறாங்க, நீங்க என்ன விஷயம், யாரு, எவரு, எங்க இருந்து வந்தீங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நிலைமையெல்லாம் எடுத்து சொல்றாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுடைய தந்தை சொல்றாங்க, நீங்க அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க, நீங்க குடும்பக்காரவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்கிற ஒரு செய்தியை அவர் சொல்றாரு. அடுத்து சார். அவ்விரு பெண்களில் ஒருத்தி தன் தந்தையிடம் கூறினாள், என் தந்தையே, இவரை பணியாளாய் வைத்துக் கொள்ளுங்கள். எவர் வலிமை மிக்கவராயும் நம்பிக்கைக்குரியவராயும் இருக்கின்றாரோ அப்படிப்பட்டவர்தான் நீங்கள் பணியில் அமர்த்திக் கொள்வதற்கு மிகவும் சிறந்தவர் ஆவார். அப்பெண்ணின் தந்தை மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கூறினார், என்னுடைய இவ்விரு பெண்களில் ஒருத்தியை உமக்கு திருமணம் செய்து தர நான் விரும்புகின்றேன். நீர் 8 ஆண்டு காலம் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற நிபந்தனையின் பேரில். ஆனால் நீர் 10 ஆண்டாக நிறைவு செய்தால் அது உம்முடைய விருப்பம். நான் உமக்கு சிரமம் கொடுக்க விரும்பவில்லை. இறைவன் நாடினால் என்னை நல்லவராக நீர் காண்பீர். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தார், எனக்கும் உங்களுக்கும் இடையில் இந்த விஷயம் முடிவாகிவிட்டது. இவ்விரு தவணைகளில் எதனை நான் நிறைவேற்றினாலும் அதன் பிறகு எவ்விதத்திலும் எனக்கு சிரமம் தரக்கூடாது. மேலும் நாம் பேசி தீர்மானிக்கின்ற இந்த ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தவணையை பூர்த்தியாக்கி விட்டு தம் குடும்பத்தாரை அழைத்துக் கொண்டு சென்றபோது தூர் அருகில் நெருப்பை கண்டார். அவர் தம்முடைய குடும்பத்தாரிடம் கூறினார், நில்லுங்கள், நான் ஒரு நெருப்பை காண்கின்றேன். நான் அங்கிருந்து ஏதேனும் செய்தியை அறிந்து வரலாம், அல்லது அந்த நெருப்பில் இருந்து ஒரு கொல்லியை கொண்டு வரலாம். அதன் மூலம் நீங்கள் குளிர் காயலாம். அவர் அங்கு சென்றதும் பள்ளத்தாக்கின் வலக்கரையில் அருள்பாலிக்கப்பட்ட ஒரு மரத்தில் இருந்து உருவிலே அசரிரி எழுந்தது. மூசாவே, நான் தான் அல்லாஹ், அகிலத்தாரின் அதிபதி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹிஸ்டரி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? அல்லாஹு அக்பர். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த பெண்களுடைய தந்தைகிட்ட பேசுறாங்க. அவங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கொடுமைக்காரவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஒரு பொண்ணு சொல்லுது, தந்தையே, இவரை வந்து நம்ம வேலைக்கு வச்சுக்கலாமே, இவர் ரொம்ப வலிமையானவராகவும் இருக்கிறாரு, நம்பிக்கையான மனுஷனாவும் இருக்கிறாரு. இப்படிப்பட்டவர் தானே நம்ம வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு சிறந்த ஒரு மனுஷனா இருக்க முடியும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தை கூப்பிட்டு கேட்பாங்க, எப்படி நீ வலிமையானவர்னு சொல்ற? தப்சீர் எடுத்து படிச்சு பார்த்தா அது தெரியும். நாம அவ்வளவு கூட்டத்துல நமக்கு எல்லாத்தையும் வளைக்கிட்டு நமக்கு தண்ணி எடுத்து கொடுத்தாரு. அவர் நம்பிக்கையானவர் எப்படி நீ சொல்ற? ஒரு பொண்ணு தன்னந்தனியா வரையில எந்த ஒரு சில்மிசமும் செய்யாம அவர் எவ்வளவு கண்ணியமா வந்தாரு தெரியுமா? அந்த பொண்ணு அழகா சொல்லி காட்டுவா. உடனே தந்தை அழகா புரிஞ்சுக்கிறாரு. ஒரு தந்தை கிட்ட
பெண் பிள்ளைகள் எவ்வளவு க்ளோஸா பேசக்கூடிய மாதிரி அவங்க வளர்த்திருக்கிறாங்க. ஒரு தந்தை எப்படியெல்லாம் ஒரு பையனை பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. அப்போ அந்த தந்தை அந்த பிள்ளைங்களோட ஆசைகளை விருப்பங்களை புரிஞ்சு ஒரு ஆணை வீட்டுல வைக்கணும்னு சொன்னா 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, வேற யாரும் இல்ல, வயசானவரா இருக்கிறாரு. அவர் ஆரம்பத்திலேயே அது அழகான முறையில, ஹலாலான முறையில, நேர்மையான முறையில அவர் சொல்றாரு, அந்த விரும்பக்கூடிய அந்த பொண்ணுக்கு நான் உங்களை திருமணம் செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், அதுக்குரிய கூலியா நீங்க எனக்கு 8 ஆண்டு இல்லாட்டி 10 ஆண்டு நீங்க எனக்கு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பாருங்க, ஒரு தந்தை ஒரு பிள்ளைங்களோட பொறுப்போட நடந்துக்கும் போது, வழியா இருக்கும்போது அதுக்குரிய விஷயத்த எப்படி பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க அதுக்கு பதிலு, சரி பரவாயில்ல, இந்த தவணையில நான் எதை நிறைவேற்றினாலும், நான் அவங்க சொல்லி சொல்றாங்க 8 எனக்குள்ளே கணக்கு, நீங்க 10 நிறைவேற்றினாலும் ஓகே, நானா 2ல எதை செஞ்சாலும் நான் ஏத்துக்கிறேங்கிறாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுக்கு அல்லாஹ் சாட்சியா இருக்கான், இதுல நான் எதை நிறைவேற்றினாலும் நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, 8 நாள் சரி 10 நாள் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அல்லாஹ் சாட்சியா இருக்கான், அதுக்கு நான் அது மாதிரி நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி அங்க அந்த பணியை செய்யறாங்க. ஆனா 10 ஆண்டுகளை தான் பூர்த்தி செய்தாங்க அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இந்த தவணை பூர்த்தி ஆனதுக்கு பின்னாடி தன்னுடைய குடும்பத்தை அழைச்சுக்கிட்டு தன்னுடைய ஊருக்கு வர ஆசைப்பட்டு வர்றாங்க. அப்படி வர்ற வழியிலதான் இடையில நெருப்ப பாக்குறாங்க. தன்னுடைய குடும்பத்துல அந்த தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாங்க, நில்லுங்க, நமக்கு குளிரா இருக்கு, இரவு நேரமா இருக்கு, கொஞ்சம் நெருப்பு எடுத்துட்டு வர்றேன், அதுல நமக்கு அங்க போய் நான் நெருப்பு எடுக்க போற இடத்துல நமக்கு ஏதாவது செய்தி தெரியலாம், இல்ல அதுல குளிர் காயலாம், நமக்கு வழி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான முறையில தன்னுடைய மனைவிட்ட சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் எடுக்க போனா அங்க சுப்ஹானல்லாஹ், அது எப்பேற்பட்ட இடமா இருந்துச்சு. அந்த பள்ளத்தாக்குல அவர் வந்ததுமே அங்க அருள்பாலிக்கப்பட்ட ஒரு மரத்துல இருந்து அவருக்கு ஒரு அசரீரி கேக்குது, ஒரு சத்தம் வருது, மூசாவே நான் தான் அல்லாஹ் அகிலத்தாரோடைய அதிபதி, வழி தேடி வந்தீங்களா, இங்க வாங்க, இம்மைக்கான மறுமைக்கான வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட பேசின ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா கஸஸுக்கே உரிய அந்த ஸ்டோரிய அழகான முறையில சொல்லி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஒரு குடும்பத்தார கொடுத்து, அவங்களுக்கு அழகான முறையில ஒரு பயத்தை போக்கி, ஒரு ஆதரவை கொடுத்து, வாழ்க்கை துணையும் கொடுத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த நெருப்பை பார்த்துட்டு, அந்த நெருப்பு பந்தத்தை அங்க இருந்து எடுத்துட்டு வந்தா அந்த வெளிச்சத்திலேயே நம்ம போகலாம், இல்ல குளிர் காயலாம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மைக்கும் மறுமைக்கான வழியை காட்டக்கூடிய ஒரு அழகிய ஒரு இடத்தை சொல்லி காட்டுறான். மூசாவே நான் தான் உன்னுடைய ரப்பு, அகிலத்துக்கெல்லாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய இடம். எவ்வளவு ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கிருபை செஞ்சிருக்கான் பாத்தீங்களா. அப்போ ஆனா அவங்களும் பாருங்க, எல்லா நேரத்திலயும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் இடத்துல உதவி தேடுறாங்க, அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேடுறாங்க, அல்லாஹுவை நம்பி வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உதவி செய்யறான், மன்னிக்கிறான், வாழ்வை கொடுக்கிறான், வழியும் காட்ட போறான். அப்போ நாமும் அல்லாஹ் இடத்துல திரும்பும் போது, அவன் மீது தவக்குல் வைக்கும் போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், நமக்கும் கஷ்டத்துல இருந்து விமோச்சனத்தை கொடுத்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பான், நமக்கும் நேர்வழியை காட்டுவாங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லாத வசனங்களை நம்ம படிச்சிருக்கோம். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் நீக்கி யா அல்லாஹ் எங்களுக்கு மனமகிழ்ச்சியும், யா அல்லாஹ் உயர்வான வாழ்க்கையும், உன்னதமான வாழ்க்கையும், உன்னுடைய பொருத்தத்தையும், எல்லா விதமான நோய் நொடிகள்ல இருந்து பாதுகாத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அழகான வாழ்க்கைகளை அமைச்சு கொடுத்து யா அல்லாஹ் நாங்கள் சந்தோஷமாக உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் வாழ்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. யா அல்லாஹ் இம்மைக்கான வழி மறுமைக்கான வழியை எங்களுக்கு இலகுவாக்கி யா அல்லாஹ் நாங்கள் நல்ல அமல்கள் செய்து எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அது போன்ற நாங்களும் உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு, உன்னிடமிருந்து மாஃபிரத்தை பெறுவதற்கு, உன்னுடைய அற்புடைகளை அள்ளிக் கொள்வதற்கு எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.